டிஓபி அதிலே 2 ஃபுல் ஃபார்ம் இருக்குது. ஒன்று வந்து டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ. ஸோ இந்த 3 வெஜிடபிள்ஸும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதோட விலையை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும், இதோட ஸ்டாக்கையும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, தீஸ் ஆர் ஆல் வெஜிடபிள்ஸ் ஆர் பெரிஷபிள் வெஜிடபிள்ஸ். வித்தின் எ வீக் வந்து நீங்கள் அறுவடை பண்ண பிறகு இது வந்து வீணாக போயிடும். இதை வந்து இதோட விலையை மெயின்டைன் பண்ணால் தான் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல், அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு, இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் லெவலை மானிட்டர் பண்ணலாம். ஸோ இது முக்கியமான 3 வெஜிடபிள்: டொமேட்டோ, ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது, டார்கெட் ஆஃப் போடியம். டார்கெட் ஆஃப் போடியம்னா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், குறிப்பாக அந்த கேம் வின் பண்ணால் பார்த்திங்கன்னா அந்த வின்னர்ஸு, அதுக்கப்புறம் ரன்னர்ஸு, அதுக்கப்புறம் தேர்ட் பிளேஸ், இவங்களாம் வந்து நிற்க வச்சு மெடலோ இல்லை ஏதோ பொக்கேவோ கொடுப்பாங்க. ஸோ அதுதான் போடியம் சொல்லுவாங்க. டார்கெட் ஆஃப் போடியம்னு என்னென்னா, ஒலிம்பிக் கேம்ஸில் இந்தியா வந்து நிறையா மெடல்ஸை வாங்குறதுக்காக உள்ள ஒரு டார்கெட் தான் இந்த டார்கெட் ஆஃப் போடியம். ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது, அது எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா கேம்ஸில் வந்து திறமையானவர்களை கண்டுபிடிச்சி அவங்கள அதே அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு மந்த்லியோ இல்லை இயர்லியோ வந்து ஸ்டைஃபண்டோ இல்லை பணமே கொடுத்து அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அது மூலமாக வந்து இந்தியா வந்து ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கினா அது பேர் தான், அதோட நோக்கம் தான் இந்த டார்கெட் ஆஃப் போடியம் சொல்கிறது. டிஓபிக்கு 2 ஃபுல் ஃபார்மு, ஒன்று டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ, இன்னொன்று வந்து டார்கெட் ஆஃப் போடியம், அதாவது ஒலிம்பிக்கில் இந்தியா வந்து அதிகமாக மெடல் வாங்கணும்னு சொல்லி. UAPA ஆக்ட் 1967. இந்த UAPAவுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். அன்லாஃபுல்னால் எகென்ஸ்ட் லா, அதுக்கு எதிர்த்து பண்ணுறவங்க எல்லாம் இந்த ஆக்டுக்கு கீழே தண்டிக்கப்படுவாங்க. குறிப்பாக அன்லாஃபுல்னு சொல்கிறது இங்கே வந்து டெரரிசம், குறிப்பாக டெரரிசம் ஈடுபடுறவங்களும் டெரரிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களும் அவங்களோட அசட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது. ஸோ இந்த ஆக்ட் பார்த்திங்கன்னா நிறைய தடவை அமெண்ட்மெண்ட் ஆகிருக்கு. 1967க்கு அப்புறம் 2000க்கு அப்புறம் 2 தடவை அமெண்ட்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ UAPA ஆக்ட் இஸ் நத்திங் பட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோவுக்கு பழைய பேர் ஒன்று இருக்குது, INCOSPAR, இன்ஸ்கோஸ்பார்னு சொல்லி. அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, இந்தியன் நேஷ்னல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச். அதான் இன்கோஸ்பார்க்கு ஃபுல் ஃபார்மு. இது 1962 எஸ்டாப்ளிஷ் ஆனது. 1969 தான் பார்த்திங்கன்னா அது இஸ்ரோவாக மாறுனுச்சு. இஸ்ரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்குது. இஸ்ரோ நிறைய மிஷன்ஸை லான்ச் பண்ணியிருக்கு இது வரைக்கும். இஸ்ரோவோட இன்னொரு நிறைய அங்கங்கள்லாம் இருக்குது. அதில் முக்கியமான அங்கம் பார்த்திங்கன்னா ISTRAC, அதாவது இஸ்ரோ டெலிமெட்ரி ட்ராக்கிங் ரிசர்ச் சென்டர். அதுவும் எங்கே இருக்குன்னா பெங்களூரில் தான் இருக்குது. ஸோ இதேமாரி நிறைய ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா இஸ்ரோவுக்கு கீழே இருக்குது, சப் ஆர்கனைசேஷன். அது எல்லாமே இஸ்ரோ சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆர்கனைசேஷன்.